ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோவை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மதி எப்போவுமே அடுத்தவங்களோட வம்புக்கு போகவே மாட்டாங்க. ஆனால் யாராவது அவங்கள சும்மா சீண்டிட்டாங்க, அவங்க ஈகோவை டச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது என்னன்னு பார்க்காம விடவே மாட்டாங்க. இப்போது சுரேஷ் அப்படி தான் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே அவங்க செய்யாததை பேசாததை எல்லாத்தையும் பேசினாங்க, செஞ்சாங்க. கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லை, பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஓவரா சீனை போட்டு நான் செத்து போயிடுவேன் போல இருக்கு, நான் செத்தே போயிடுறேன் அப்படின்லாம் நம்ம லக்ஷ்மி பேசிட்டு இருந்தாங்க. அதையே அவங்களால சகிச்சுக்க முடியல. சுரேஷ் வரவும் அதுக்கும் மேலே ஒரு எக்ஸ்ட்ரா போயிட்டு பேசாதது எல்லாத்தையும் பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கே அசிங்கப்படுத்தினாங்க. நான் பேசலை அப்படின்னு நம்ம மதி எக்ஸ்பிளைன் பண்ண வந்தால் கூட சுரேஷ் அதை காது கொடுத்து கேட்க தயாராக இல்லை. இதெல்லாம் அவங்க மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. என்னதான் மலர் அங்கே பக்கத்தில் வந்து உட்காந்துருந்தாலும் மலர்கிட்ட பேசணும்னு அவங்களுக்கு முகம் இல்லை மதிக்கு. ஏன்னா மலர்கிட்ட அப்படி பேசிட்டோமே அப்படிங்கிற அந்த கஷ்டம் அவங்களுக்கு இருக்கதான் செய்யுது. அதுதான் வந்து அவங்களோட உச்சக்கட்ட கோபத்துக்கு காரணம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு வந்த அந்த அடுத்த நிமிஷத்துல இருந்து மதிக்காக மலர் பேச ஆரம்பிச்சாங்க. மலருக்காகவே இது வரைக்கும் அந்த வீட்டில் எப்பவுமே பேசினதில்லை மலர். ஆனால் மதிக்காக மலர் பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். அது மற்றவங்களோட பார்வையில் ரொம்ப சாதாரணமாக தெரியுது, ஆனால் மதிக்கு நல்லாவே புரியுது. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட நீங்கள் பேச மாட்டீங்க, ஆனால் எனக்காக பேசுனீங்க, நான் உங்களை அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள மலரை பார்த்து வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. மலருக்கு என்னன்னா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் மதியோட குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாம நம்ம அத்தை கிட்ட பேசினாங்கன்னா அத்தை இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி மதிய டோட்டலா கெட்டவளாக்கி விட்டுடுவாங்க. எல்லா விஷயத்திலையும் அடங்கி போறவதான் பொண்ணுன்னு நினைக்கிறவங்க கிட்ட போய் நம்ம எதிர்த்து கேள்வி கேட்டோம்னாலோ ஏதாவது பேசினோம்னாலோ அது தப்பா தான் போய் முடியும் அப்படின்னு ஒரு மன்னிப்பு கேட்டுருன்னு சொன்னா மதி கேட்கல. அவளோட சுயமரியாதை தான் முக்கியம்னு நினைச்சுக்கிட்டா. ஆனா எனக்கு சுயமரியாதை இல்லைன்னு சொல்லிட்டாலே அப்படின்னு அவங்களுக்கும் வருத்தமா தான் இருக்கு. அதே நேரம் இது வரைக்கும் அந்த கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இது வரைக்கும் மதி கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு மலர் மட்டும்தான் காரணம். அவங்கக்கிட்டேயே இந்த மாதிரி பேசுகிற மாதிரி ஆயிடுச்சுன்னு அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எல்லாரும் பேசினதை தாண்டி அவங்க அப்பா அம்மாவை வேற வர வச்சு, தங்கராஜை வர வச்சு அவங்க அப்பா அம்மா அட்வைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்கள அவமானப்படுத்தி அனுப்புனாங்க. இப்படி தான் புள்ள வளர்த்து வச்சிருப்பீங்களா? பெரியவங்க சின்னவங்கன்னு கொஞ்சம் கூட மட்டும் மரியாதை இல்லை, யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல, என்னத்த பிள்ளைங்களுக்கு இவ சொல்லி கொடுத்து அவங்க உருப்பிட போகிறாங்க அப்படின்லாம் பேசினாங்க. அவங்கள தான் சரி அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. அதோட விட்டுடுவாங்கன்னு பார்த்தா தங்கராஜை வேற தனியாக கூப்பிட்டு அவர் வேற தனியா அட்வைஸ் பண்ணாரு. அப்பா, ஒரு பொண்ணுக்கு விதி ஏதோ விதிக்கப்பட்டிருக்கிற மாதிரி, ஒரு பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பேசணும், இவ்வளவுதான் சிரிக்கணும் அப்படின்னு அவர் ஒரு லெக்சரே எடுத்துட்டு போனாரு. ஸோ எல்லாருமே மன்னிப்பு கேட்கணுங்கிறத தான் வந்து கன்சர்னாக வச்சாங்க. யார் சொல்கிறதும் அவங்க காதில் விழுகலை. அவங்க மலர்கிட்ட பேசினாங்களே அந்த விஷயம் தான் அவங்க மனசை உறுத்திக்கிட்டே இருக்குது. மற்றவங்க எல்லாரும் நான் மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சாங்க. மலரக்காவும் மன்னிப்பு கேட்க சொன்னதுனால நான் அப்படி பேசிட்டேன். இருந்தாலும் அவங்களுக்கு அது எவ்வளோ வலிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி மதி யோசிச்சுட்டு இருக்காங்க. மலர் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் போகிற வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம உள்ளே போகலாம், இவகிட்ட பேசி ஏன் வாங்கி கட்டிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு 2 ஸ்டெப் எடுத்து உள்ளே வைக்கிறாங்க. அக்கா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மலர் என்னையா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களை தான் ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னு, என் ஃபோன் கொஞ்சம் எடுத்து தரீங்களா உள்ளே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு. என் ஃபோன் தானே, அவங்க கோவமாக பேசினதுலையும் பிடிச்சி தள்ளி விட்டதுலையும் நான் அவசரத்தில் ஃபோனை எடுக்காமல் வந்துட்டேன், என் ஃபோனை மட்டும் எடுத்து கொடுங்க அப்படின்றாங்க. சரி ஓகே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி மலர் போய் அவளோட ஃபோனை கேட்குறா அப்படின்னு லக்ஷ்மி கிட்டேயே சொல்கிறாங்க. இதெல்லாம் மதிக்க கேட்டுட்டு தான் இருக்குது டோர் ஓப்பனில் இருக்கிறதுனால. ஏன் அவளோட ஃபோன் அவள் வந்து எடுத்துக்க மாட்டாளாமா அப்படின்னு. நீங்கள் தானே அத்தை சாரி கேட்காம உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அவள் ஃபோனாச்சு இருந்தால் தானே அவள் எங்கேயாவது போகணும்னு நினச்சா கூட போவா, இல்லை யாருக்காவது ஃபோன் பண்ணி கூட்டிகிட்டு போக சொல்கிறதுக்கு, ஒரு ஆட்டோ புக் பண்ணுறதுக்கு ஃபோன் வேணும்ல அவளுக்கு அப்படின்றாங்க. தான் அவளுக்காக இப்படி வரைஞ்சு கட்டிட்டு வந்து பேசுறேன்னு தெரியல. ஆனா உன்னையே ஒரு துச்சமா நினைச்சு எவ்வளோ கேவலமா பேசிட்டான். மாமியார மாமனார வீட்டில் இருக்கிற அத்தனை சொந்தங்களையும் மதித்து அவங்களுக்கு வேணுங்கிறத பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்து ஒரு நல்ல குடும்ப பொண்ணாக இருக்கிற உன்னை பார்த்து சுயமரியாதை இல்லாதவ அப்படின்னு சொல்லியிருக்கா. இதுக்காகலாம் நீ உனக்கு அசிங்கமாகவே இல்லையா இவ அப்படி கேட்டிருக்காளேன்னு அப்படின்றாங்க. அதெல்லாம் பார்த்து ஆகுமாத்த, குடும்பத்தில் இந்த மாதிரி அவமானங்கள் எல்லாம் ரொம்ப சாதாரண விஷயங்கிறது எனக்கு புரியுது. மதிக்கு புரியறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். மதி அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த வீடு அவ வீடுன்னு அவளுக்கு ஃபீல் ஆகணும். இது வரைக்கும் ஒரு நாள் ஆச்சு அவளை இந்த வீட்டு மருமகளை நம்ம நடத்திருக்கோம் மாத்த அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் இங்கே பாரு, உன்னை இதெல்லாம் பேச சொல்லலை அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் கேட்டீங்க, நான் சொல்கிறேன் அவ்வளோதான், நான் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன். இப்போ நீங்கள் அதை பற்றி பேசுனீங்க, அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். மதி இந்த வீட்டை அவளோட வீடாக அவள் நினச்சிருந்தானா கண்டிப்பாக எல்லாருக்காகவும் அவள் யோசிச்சிருப்பா, பார்த்து பார்த்து பேசியிருப்பா. அவளோட குணம் அது. பொதுவாகவே பொம்பளைங்க அடங்கி இருக்கக்கூடாது, எந்த இடத்துலையுமே ஆம்பளைங்களை
ஆம்பளைங்களை விட பொம்பளைங்க எந்த விதத்துலையுமே கேவலமானவங்க இல்ல, அவங்க குறைச்சவங்க கிடையாது, எல்லாரும் ஈக்குவல் தான் அப்படின்னு நினைக்கிற பொண்ணு. மற்றபடி அவ கெட்டவெல்லாம் கிடையாது, அவ எல்லாரையும் மதிப்பா. நீங்க ஒழுங்கா பேசியிருந்தீங்கன்னா அவளும் ஒழுங்கா பேசியிருப்பா. என் அத்தை நல்லா யோசிச்சு பாருங்க, நிஜமாவே மதி நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் சொன்னாளா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ லக்ஷ்மி பொய் சொல்றான்னு சொல்றியா அப்படின்னு. நல்லா கேளுங்க அப்படின்றாங்க லக்ஷ்மி. சரிங்க அத்தை, இதுக்கு மேல நான் எதுவும் பேசல, உங்க மனசாட்சிக்கே தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. பாவம் மதி, நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு நான் போனை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு உள்ள போறாங்க. பாத்தீங்களா அவங்க இவ்வளவுமே அவ வந்ததுல இருந்து என்னை எதிர்த்து பேசுறா அப்படின்னு. அவ ஏதோ அட்வைஸ் பண்ற மாதிரி பேசிட்டு போறா. அவ பெரியவளாவே நீ சின்னவளாவே இருந்துட்டு போகணும் விடு. இந்த வீட்டு மருமகள்கள் 2 பேருமே சரியில்லை அப்படின்னு ராகவன் ஒரு வார்த்தை சொல்றாரு. இது எல்லாத்தையும் மதி கேட்டுட்டு தான் இருக்காங்க. மலரு எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க. அந்த வீட்டு ஆளுங்களை அவங்க சொந்தங்களா நினைக்கிறதுனாலதான் அவங்க யாரு என்ன சொன்னாலும் அதை பொருட்படுத்தாம அப்போதைக்கு வருத்தப்பட்டாலோ அழுதாலோ கூட அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிடுறாங்க. ஒரு வார்த்தை கூட ஏன் என் பொண்டாட்டி எப்படி பேசுறீங்க, அவ எல்லாமே தானே பார்த்து செய்யறா அப்படின்னு தங்கராஜ் கேட்கறதே இல்லை. இருந்தா கூட அது பெருசா, அதாவது அந்த விஷயத்த பெருசு பண்ணாம அவங்களுக்குள்ள அந்த ஆதங்கத்தை வச்சுக்கிட்டே தான் இந்த வீட்டுல இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களையே குறை சொல்றாங்கன்னா அப்போ எப்படிப்பட்ட பொண்ணு இருந்தா இவங்க குறை சொல்லாம வாழ்வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மதிக்கு தோணிட்டு இருக்கு வெளியே உட்காந்துட்டு. இப்போ நம்ம மலர் உள்ள போய் போன் எடுத்துட்டு வந்து மதிக்கிட்ட கொடுக்குறாங்க. நான் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. வந்தவங்க கொஞ்ச நேரம் உள்ள போகவே இல்லை, டோரை சாத்திட்டு வந்து உட்காந்துக்கிட்டாங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள முக்கால்வாசி பேருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக அவங்களுக்குள்ள நம்மளை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மலருக்கு புரியுது. மதிக்கிட்ட இதை சொன்னால் நீங்கள் ஏன் அதெல்லாம் கேட்குறீங்க, உங்களை மாதிரி நான் இல்லைன்னு சொல்லுவா, நமக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சொல்லு மதி, ஏதோ பேசணும்னு கூப்பிட்டியே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் மதி இருந்துட்டு எந்திரிச்சு நின்று அவங்க கையை பிடிச்சி சாரிங்க அப்படின்றாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு. என்ன இருந்தாலும் நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது, நான் வந்து வாழ்க்கையிலேயே நான் உங்களை கஷ்டப்படுத்தினதுக்கு மட்டும்தான் அவ்வளோ வருத்தப்படுறேன் அப்படின்றாங்க. என்ன சொல்கிற மதி அப்படின்னு. ஆமாம், நான் யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் ஹர்ட் பண்ண மாட்டேன். நான் ஏதாவது ஒரு வேலை ஹர்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு நியாயமான ஒரு காரணம் இருக்கும். ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் என்னோட கோவத்தில் நீங்கள் பலியாயிட்டீங்க. நிஜமாவே நான் உங்களை அப்படி பேசியிருக்கவே கூடாது. நீங்கள் எவ்வளோ பெரிய தியாகி இந்த வீட்டில், உங்களோட குணம் யாருக்குமே வராது. உங்களை மாதிரி ஒருத்தவங்களை என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லைன்னு உங்களை நினச்சி அவ்வளோ விசித்திரமாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்களையே நான் அப்படி பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் யார் காரணம், அங்கே நிற்கிறாங்களே அவங்க தானே அப்படின்றாங்க. விடுமதி, இதை நான் பெருசாகவே எடுத்துக்கல அப்படின்னு. நீங்கள் எனக்காக சொல்கிறீங்க, ஆனால் உங்களுக்குள்ளே எவ்வளோ வருத்தம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த வீட்டுக்கு இவள் வந்ததுலேருந்து இவளை நம்ம எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறோம், இவளுக்கு எவ்வளோ ஆறுதலாக இருக்கும். ஆனால் இவளே நம்மளை பார்த்து சுயமரியாதை இல்லாதவன்னு சொல்லிட்டாலே அப்படின்னு அந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியுது, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஓன்னு அழுகுறாங்க நம்ம மலரு. மதி அதுக்கு மேலே அழுகுறாங்க. மலர் கொஞ்ச நேரம் அழுதுட்டு மதி அழுகிறத அவங்களுக்கு தாங்க முடியல. அதனால அவங்களவே சமாதானப்படுத்திக்கிட்டு, மதி இங்கே பாரு, எதுக்கு அழுகுற, நீ அழாத, ஏதோ அத்தை கோவத்தில் தான் பேசிட்டாங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு சாரி கேட்டுடேன் அப்படின்னு அப்படியே தயங்கிக்கிட்டே சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. நான் செஞ்ச தப்புக்கு அவங்க சாரி கேட்க சொல்லியிருந்தாங்கன்னா நான் இவ்வளோ தூரம் யோசிச்சிருந்திருக்க மாட்டேன். இன்றைக்கி நான் சாரி கேட்டுட்டேன் அப்படின்னா மறுபடியும் இதே மாதிரி ஏதாவது ஒரு பழியை என் மேலே போடுவாங்க. அப்போ நான் எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கும். வீடாங்க இது, எல்லாரும் தனித்தனியாக வந்து அட்வைஸ் பண்றாங்க. ஏன் எங்க அப்பா அம்மா தானே என்னை பெத்து வளர்த்தாங்க, அவங்களுக்கு தெரியாதா நான் எப்படிப்பட்ட பொண்ணுன்னு? இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் அப்படியே மாறிட்டா இருப்பேன். அவங்க கேட்குறாங்க நீ ஏன் வாய் துடுக்கா பேசுற அப்படின்னு. ஆனா அந்த வார்த்தையெல்லாம் நான் பேசியிருப்பேன். நானும் அவங்க கிட்டேயே சொல்லி பாருங்க, அவ அப்படி பேசியிருக்க மாட்டா, பெரியவங்களை ரொம்ப மதிக்கிறவன்னு தான் சொல்லுவாங்க. இந்த வீட்டில் யாருங்க நான் மரியாதை இல்லாமல் பேசியிருக்கேன், வாங்க போங்கிறத தாண்டி வேற என்ன அவங்க கிட்ட பேசிட்டேன், நீங்க தான் உங்க பிள்ளைய ஒழுங்கா வளர்க்காம இருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அஃப்கோர்ஸ் நான் சொன்னது தப்பு தான். அவ்வளோ பெரியவங்க கிட்ட, அதுவும் மாமியார் அம்மா ஸ்தானம், அவங்க கிட்ட நான் பேசியிருக்க கூடாது. ஆனா அவங்க எங்க அப்பா அம்மாவை பத்தி பேசும்போது எனக்கு கோபம் வரும் தானே, அது வேணும்னா நான் சொன்னேன் தான், இல்லைன்னு சொல்லல. சரியோ தப்போ அது என் பார்வையில சரி, மற்றவங்க பார்வையில அது தப்புன்னு சொல்றாங்க. நான் சொன்னது என்னமோ உண்மைதான், ஆனா மற்றது எதுவுமே நான் சொல்லலையேங்க, நான் வேற எதுவுமே பேசலையே. அவங்கள தானே நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு அப்படி இப்படி நான் அப்படி பேசிட்டா இப்படி பேசிட்டான்னு சும்மா டிராமா பண்ணிட்டு இருந்தாங்க. ஓ, நான் இப்போ டிராமான்னு கூட சொல்லக்கூடாது இல்லை, அவங்களுக்கு நிஜமாவே நெஞ்சு வலிக்குது, அவங்களுக்கு உடம்பு முடியாது, கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுவாங்கிற மாதிரி பில்டப் பண்ணிட்டாங்க. அது பில்டப்னு கூட சொல்லக்கூடாது இல்லை, உண்மைதான் அப்படின்றாங்க. மதி ப்ளீஸ் மதி புலம்பாத, உன்னை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ இந்த வீட்டில் இருக்கணும், நீ வா உள்ள வா, சுரேஷ் ரொம்ப நல்லவன், அவன் அத்தை அப்படி பேசினதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டான் அப்படின்னு. இல்லைங்க, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் அவர் இல்லவே இல்லை, அவர் மட்டும் நீங்க சொல்ற மாதிரி நியாயமானவராக இருந்திருந்தா கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாருன்னு. உன் இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பான். என்னையே ஏதாவது பேசினா கூட ஏன்பா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்காம போக மாட்டான். என் புருஷன் கூட கேட்க மாட்டாரு, ஆனா சுரேஷ் கேட்பான். ஆனா உன் விஷயத்துல அவன் ஏற்கனவே கோவமா இருக்கான். அவன் வேலை விஷயத்துல உங்களுக்கு 2 பேருக்கு இடையில முரண்பாடா ஆயிடுச்சு, அதனாலதான் அவன் கோவமா இருக்கான். எல்லாம் சரியாயிடும்.
ஒரு நாள் நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு நீ தான் எல்லாமே அவன் சொல்கிற அளவுக்கு கண்டிப்பாக மாறும், தயவு செஞ்சு என்னை நம்பு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டால் இப்போ நான் உள்ளே வரலாம் அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீங்கள் உள்ளே போங்க, நான் கொஞ்சம் நேரம் கழித்து வரேன் அப்படின்றாங்க. எனக்கு இப்போ மனசு இல்லை, நான் கொஞ்சம் நேரம் யோசிக்கணும், யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னோட முடிவை சொல்கிறேன், நீங்கள் உள்ளே போங்க, அப்புறம் எனக்கு நீங்கள் தான் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு. அப்போ நீ ஏதோ பண்ண போகிற அப்படின்றாங்க. நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பவும் இங்கே பாருங்கள், நான் எது பண்ணாலும் அதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இது உங்களுக்கு தெரிய கூட தெரியாது, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலரை உள்ளே அனுப்பிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மதி யாருக்கோ மெசேஜ் பண்ணுறாங்க. என்ன பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. கொஞ்ச நேரம் யோசிச்சு மெசேஜ் பண்ணுறாங்க. அவங்களோட பிளான் என்ன அப்படின்னா இவங்க எல்லாரும் செஞ்ச தப்பை உணரணும் அப்படிங்கிறது தான். தன்னோட வாழ்க்கை, நான் இந்த வீட்டில் தான் இருந்தாகணும், அந்த கட்டாயம் அதெல்லாம் எதுவுமே அவங்க யோசிக்கல. ஃபர்ஸ்ட் இவங்க பேசினது தப்பு, அவங்க சொன்னது அத்தனையும் பொய், அதை அவங்க வாயாலேயே வர வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் இங்க விஷயமே. இப்போ மதி அந்த மெசேஜ் பண்ணாங்கல்ல, கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வர்றதுக்குள்ள ஒரு சின்ன வேலை இருக்கு உள்ள அப்படின்னு எந்திரிக்கிறாங்க. உள்ள போறதுக்கு கரெக்டாக சுரேஷ் வராரு. நான் என்ன சொல்லிட்டு போனேன் உங்ககிட்ட, நான் வரும்போது நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்றாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு உள்ள போறாரு. அவர் உள்ள போகும்போது பின்னாடியே போறாங்க. நீ எதுக்கு இங்க வர அப்படின்னு. நான் கொஞ்சம் பேசணும் உங்க எல்லார்கிட்டையும், வெளியே பேசினா உங்க வீட்டு மானம் தான் போகும், பரவாயில்லையா அப்படின்றாங்க. ஆனா சுரேஷ் அமைதியாவே நிக்கிறாரு. நீ எதுவும் பேச தேவையில்லை, நீ இங்கேயே உட்காந்துட்டு யாரை வர வச்சு போவியோ இல்ல ஆட்டோ வர வச்சு போவியோ என்னவோ பண்ணு, போன் எடுத்துக்கிட்டல, உன் திங்ஸ் எல்லாம் நானே பேக் பண்ணி கொடுத்து விட்டுடுறேன், அதுக்கு கூட நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சுரேஷ் உள்ள போறாரு. வெளியே நின்றுட்டு நான் உங்க எல்லார்கிட்டையும் பேசணும், நான் பேச வேண்டிய விஷயம் கண்டிப்பா நம்ம இந்த குடும்ப சம்பந்தப்பட்டது, இன்னைக்கு நடந்த விஷயத்தை பத்தி பேச போறேன். நான் இந்த வீட்டுல வந்ததுல இருந்து நீங்க எல்லாரும் என்ன பண்ணீங்க என்ன அப்படிங்கிறதையும் நான் பேசுவேன். அப்போ இங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் காது கேட்டு யாராவது ஏதாவது பேசினா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இப்போ நான் உள்ள பேசவா, இங்க இருந்தே பேசவா, இல்ல நீங்க வெளியே வரீங்களா அப்படின்னு நம்ம மதி சத்தமா பேசுறாங்க. உடனே உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் பயமா இருக்கு. ஏன்னா மதி பேசுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால மதி என்ன மதி இதெல்லாம் அப்படின்றாங்க. மலரு இல்ல தயவு செஞ்சு இதுல நீங்க தலையிடாதீங்க, நீங்களும் என்ன மாதிரி தான், என்ன மாதிரின்னு கூட சொல்ல முடியாது, உங்களோட நிலைமை என்னை விட மோசமானதா இருக்கு, அட்லீஸ்ட் நானாவது பேசுறேனே அப்படின்றாங்க. அதுக்கு மேல உன் விருப்பம் அப்படின்னு சொல்லி விலகிக்கிறாங்க மலரு. இப்ப மதி இருந்துட்டு உங்களை தான் கேட்கிறேன், உள்ள வரட்டுமா, நீங்க வெளியே வரீங்களா, நான் பேசிட்டு தான் போவேன் எங்க போறதா இருந்தாலும் அப்படின்றாங்க. சரி ஓகே அவளை தொலைய சொல்லு அப்படின்றாங்க சுரேஷ். அதுக்கப்புறம் தான் மதி உள்ள போறாங்க. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் முக்கியமான ஒருத்தர் வரணும், இதுக்கு சம்மந்தப்பட்டவர், அவர் வந்துடட்டும், அதுக்கப்புறமா நான் பேசுகிறேன் அப்படின்றாங்க. இதோ வந்துட்டாரு அப்படின்னு வெளியே போய் பார்க்குறாங்க. தங்கராஜ் வராரு. மாப்பிள்ளை எதுக்கு வர சொல்லியிருக்கா இவ, நீ சொன்னியாரா சுரேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அவருக்கு வேறு வேலை இல்லையா, இங்கே வர்றது தான் வேலையா, நான் சொல்லலை, இவ தான் சொல்லியிருப்பா அப்படின்னு. இல்லை நான் தான் சொன்னேன் அப்படின்றாங்க மதி. இப்போ தங்கராஜும் உள்ளே வராரு. இப்போ எதுக்கு என்ன அவசரமாக ஃபோன் பண்ணி வர சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி போய் கதவை லாக் பண்ணிட்டு வராங்க. என்ன எல்லாரையும் உள்ள தள்ளிட்டு அடிக்க போறியா, அதுக்கு லாக் பண்ணிட்டு வரியா, யாரும் வெளியில ஓடிடக்கூடாதுன்னு அப்படின்னவும் உடனே நம்ம ராகவன் லைட்டா சிரிக்கிறாரு. எவ்வளோ திமிரு இருந்தா நீ இப்படியெல்லாம் பெரியவங்க கிட்ட நடந்துக்குவ அப்படின்றாங்க. யாருங்க பெரியவங்க, பெரியவங்கன்னா என்ன அர்த்தம்னு தெரியுமா உங்களுக்கு, வீட்டில் அப்படி இப்படின்னு சின்ன பசங்க தப்பு பண்ணாலும் கூட அதை அனுசரித்து நடக்கணும், தப்பு இது சரி இதுன்னு அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். இந்த மாதிரி செய்யாத தப்பை செஞ்சா அப்படின்னு சொல்லி, பேசாததை பேசினான்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்டு என்னோட ஈகோவை டச் பண்ணி இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஏங்க நான் தெரியாம தான் கேட்குறேன், நீங்களும் பொண்ணு தானே, நீங்கள் அடிக்கடி சொல்வீங்களே உங்கள் மாமியார் கிட்ட நீங்கள் நிறைய கொடுமைகள் அனுபவிச்சிருக்கிறீங்க அப்படின்னு, எங்க உங்கள் புருஷன் முன்னாடி சொல்லுங்க அப்படின்னு. ஏய் அப்படின்றாங்க லக்ஷ்மி. நான் உண்மையாக தான் கேட்குறேன், எங்க அவர் முன்னாடி அவங்க அம்மா பண்ணின கொடுமைகள் எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்றாங்க. லக்ஷ்மி திருன்னு முழிக்கிறாங்க. என்ன பேசுற நீ, அவெல்லாம் என் அம்மாவை ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டா உன்ன மாதிரி அப்படின்றாங்க. யாரு இவங்களா, இப்போ என்கிட்டயே எவ்வளோ சொல்லியிருக்காங்க, மலரக்கா இந்த வீட்டுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு, அவங்க கிட்ட என்னெல்லாம் சொல்லி வேலை வாங்கினாங்களோ அப்படின்னு, அதெல்லாம் உங்களை மிரட்டுறதுக்காக சொல்லியிருப்பான்னு. ஏன் மிரட்டணும், அவங்க மாமியார் அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது உண்மைங்கிறதுனால தான் அவங்க அப்படி பேசுறாங்க. சரி ஓகே, ஒருவேளை உங்க அம்மா அப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னாலும் கூட அவங்க மருமக கிட்ட அப்படிதான் நடந்துக்கணும் ஏதாவது ரூல்ஸா, இல்ல மாமியார்னா என்ன இப்படிதான் நடந்துக்கணும்னு ஏதாவது திட்டம் போட்டு வச்சிருக்காங்களா அப்படின்னு. இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு தங்கராஜ் கேட்கிறாரு. உங்ககிட்டயும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொதுவான ஒரு விஷயத்த சொல்றேன், பொண்ணுங்கன்னா அடங்கிதான் இருக்கணும், பெரியவங்க எது சொன்னாலும் கேட்டுக்கணும், அது சரி தப்பு அப்படின்ற ஆராய்ச்சி பண்ணவே கூடாது, வீட்டில் இருக்கிற எல்லா பெரியவங்களும் என்ன சொன்னாலும் செய்யணும், கிட்டத்தட்ட ஒரு அடிமை மாதிரி இருக்கணும் அப்படின்னு யாரோ திட்டம் போட்டு வச்சிருக்காங்க, ஒரு விதி. அந்த விதியை ஃபாலோ பண்றவங்க நல்ல பொண்ணுங்க, இல்ல
என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் அவங்க கெட்டவங்க. அதுக்கு உதாரணம் நான் இந்த விஷயத்தில் உள்ளே வர விரும்பலை, என்னால் இந்த வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்னு. அதை சொல்கிறதுக்காக தான் என்ன வர சொன்னியா அப்படின்னு. ஆமாம், உங்களை தானே வர சொல்லணும். நீங்கள் தானே நான் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு இவங்க கிட்ட சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க, நல்ல பையன் இவர் அப்படின்னு சொல்லி எங்கள் குடும்பத்தில் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க. நீங்கள் தானே 2 பேரையும் கம்பைன் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுங்க. அவருக்கும் என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கும் அவர் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த கல்யாணம் நடந்தால் என்ன நடக்குங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படி என்னங்க இந்த குடும்பத்து மேலே உங்களுக்கு குரோதம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏய், மாப்பிள்ளையை பார்த்து என்னடி பேசுகிற அப்படின்றாங்க லக்ஷ்மி. நான் முடிச்சுட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. அதுக்கப்புறம் தங்கராஜ் கிட்ட மதி கேட்குறாங்க, இந்த குடும்பத்து மேலே உங்களுக்கு ஏதோ பகை இருக்குதுன்னு நான் சொல்கிறேன், அதுக்காக தான் என்ன இந்த வீட்டு மருமகளாக ஆகியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த வீட்டோட அடக்குமுறைக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். கண்டிப்பாக இந்த வீட்டில் நான் பிரச்சனை பண்ணுவேன், என்னால் நிறைய பிரச்சனை வரும்னு. இல்லை என்ன நினச்சிங்க, நான் இந்த வீட்டுக்கு வந்தால் அடங்கிடுவேன்னா? போலீஸ்கிட்ட எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் நான் போனவேன், போலீஸ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கே. அப்போவே யோசிச்சிருக்க வேண்டாம் நான் இந்த வீட்டுக்கு ஏற்ற மருமக இல்லைன்னு. ஆனால் நீங்கள் தப்பு கணக்கு போட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, இவ ஏதோ நமக்குள்ளே சண்டை வைக்கிறதுக்கு பார்க்குறா அப்படின்னு. எங்களுக்கு தெரியும் மாப்பிள்ள, இவன் நல்ல பிள்ளைன்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க அப்படின்னு. ஏன் உங்கள் மச்சானுக்கு தெரியாதா நான் நல்ல பொண்ணு இல்லைன்னு? உங்களை பொறுத்த வரைக்கும் நான் நல்ல பொண்ணு இல்லைல்ல, நான் திமிரு பிடிச்சவ, எப்போவுமே அடுத்தவங்க பேச்சை மதிக்க மாட்டேன், இந்த மாதிரில தானே எனக்கு பேர். அப்புறம் எப்படிங்க, எந்த தைரியத்தில் என்னை இந்த வீட்டுக்கு மருமகளாக்குனீங்க? அப்போது உங்களுக்கு இந்த வீட்டு மேலே ஏதோ கோவம் இருந்திருக்கு, அதை தீர்த்துக்கிறதுக்கு வேண்டி இந்த வீட்டில் எப்போவுமே பிரச்சனையாகவே இருக்கணுங்கிறதுக்காகவும் என் மேலே இருக்கிறதுக்கு கோவத்தை தீர்த்துக்கிறதுக்காகவும் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு. ராகவனும் ஒரு செகண்ட் அப்படிதான் யோசிச்சிடுறாரு, சுரேஷும் யோசிச்சிடுறாரு. அப்படிதான் இருக்குமோ, மாமாவுக்கு நம்ம மேல ஏதாவது கோவம் இருக்குமோ, ஒருவேளை அவங்க தங்கச்சி இறந்ததுக்கு நம்ம குடும்பம் காரணம் தான் இப்படி பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி அவரே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, உங்க கூட எனக்கு வாழ விருப்பம் இல்லை, இதுக்கு மேல உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அதை சொல்றதுக்காக தான் முக்கியமா நான் உள்ள வந்தேன். வெளியே நின்று இதெல்லாம் பேசினா சரியா வராது. நான் இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணா பேசிக்கோங்க, யாருக்கு தெரியும் எவன் கூடவோ ஓடி போயிட்டான்னு கூட நீங்க சாதாரணமா சொல்லுவீங்க. திரும்ப நான் இங்க வந்தா தானே அதை பத்தி நான் கவலைப்படுறதுக்கு, நீங்க எப்படி வேணா சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை கொஞ்சம் கூட யோசிக்காம கலட்டி சுரேஷ் முன்னாடி நீட்டுறாங்க. இதை வாங்கிக்கோங்க, நீங்க இது என் கழுத்துல கட்டினது, இதோட நான் போனேன்னா நாளை பின்ன இதை சாக்கா வச்சு என்னை கூப்பிட வருவீங்க. நான் திரும்ப இந்த வீட்டுக்கு வர்றதா இல்லை, நான் முடிவு பண்ணிட்டேன். நான் இந்த வீட்டில் ஒரே ஒரு விஷயத்தை தான் மிஸ் பண்ண போறேன், இவங்களோட சமையல் அப்படின்னு சொல்லியும் இவங்களோட அன்பு எனக்கு கிடைக்க போறதில்லை. இனிமே எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இவங்க கூட நான் இனிமே பேசுவேன். இவங்க இந்த வீட்டோட உண்மையிலே தேவதன் தான் சொல்லணும். அவங்களோட அருமையே உங்களுக்கு தெரியல. அவங்கள விட பெஸ்டா இருந்தாதான் நான் இந்த வீட்டுக்கு நல்ல மருமக அப்படின்னா சத்தியமா என்னால முடியாது. அதனால நான் கிளம்புறேன், இந்தாங்க நீங்க கட்டின தாலி அப்படின்னு கையில கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் ஃப்ரீ, நான் இந்த வீட்டு மருமக கிடையாது. இந்த வீட்டில் அதுக்கப்புறமும் ஏன் இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த வீட்டில் இருக்கும்போது எனக்கு சில கொடுமைகள் நடந்துச்சு, அதே எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். மாதர் சங்கத்துல இருந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்களாம் என்கிட்ட பேசுனீங்கல்ல, அது இதுன்னு, அது எல்லாமே இங்கே வீடியோவாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன். ஸோ ஃபைனலி என்னோட வேலை முடிஞ்சுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூசு தட்டுற மாதிரி தட்டிட்டு தங்கராஜை ஒரு முறை முறைச்சிட்டு, என்னமோ பெரிய இவர் மாதிரி பேசுவீங்கல்ல, இந்த வீட்டோட ஒட்டுமொத்த சாவியும் உங்கள் கையில் தான் இருக்குங்கிற மாதிரி அவங்கள எல்லாரையும் ஆட்டி படிச்சுட்டு இருந்தீங்கல்ல. இப்போ இதில் இந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள காப்பாற்றுங்க பார்ப்போம். நான் மனசு வைக்காம நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லி தான் ஆகணும். அப்புறம் நீங்கள் இந்த வேலை என்னால் தான் போச்சு, திரும்பவும் என்னால் தான் கிடைச்சிச்சு, ஆனால் அதை யோசிக்கல, என்னால் போனதை மட்டும்தான் பேசுகிறீங்க. திரும்பவும் நான் கையெழுத்து போட்டதுனால, நான் மனசு வச்சதுனால தான் இந்த வேலை கிடைச்சிதுங்கிறத நீங்கள் யாருமே பேசலை. ஸோ இந்த வீடு ஒரு நன்றி கெட்ட குடும்பம். எவ்வளோ நல்லது பண்ணாலும் அதை பற்றி பேசவே மாட்டீங்க. அதே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாலும் அதை பெருசு பண்ணி அதை டெவலப் பண்ணி பேசுவீங்க. ஸோ எனக்கு இந்த குடும்பம் செட் ஆகாது, குட் பை அப்படின்னு சொல்லிட்டு மதி வெளியே வராங்க. கரெக்டாக வெளியே இருந்து அந்த மாதர் சங்க குரூப்பு ஒரு 7-8 பேர் வந்துடுறாங்க. போலீஸு கேஸு அப்படின்னா கூட அது அப்படி இப்படின்னு தங்கராஜ் சரி பண்ணிடுவார். ஆனால் ஒரு பொண்ணுக்கு நடக்கிற கொடுமைகளை மாதர் சங்கம் விடவே விடாது, கண்டிப்பாக கேட்கும். ஸோ அவங்க வந்திருக்காங்க, அவங்கள ஹேண்டில் பண்ணவே முடியாதுங்கிறது நம்ம சுரேஷ்க்கும் தெரியும், தங்கராஜுக்கும் தெரியும், ஏன் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் தெரியும். மலர் அப்படியே ஆடி போயிடுறாங்க, என்ன பண்ணிட்டா இவ அப்படிங்கிற மாதிரி. தாலியை கலட்டி கொடுக்கும்போதே என்ன இவ இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஷாக் ஆகி பார்த்தாங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை தான் மதி பண்ணியிருக்காங்க. தாலியை கலட்டி கொடுத்தாலும் அவங்க 2 பேர் தான் பேரு, திரும்ப
குடும்பமும் அவங்க தான் சேர்ந்து வாழ போகிறாங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை தான். ஒருவேளை இந்த பிரச்சனையினால நம்ம லக்ஷ்மி நம்ம மதிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு மதியை உள்ளே இருக்க சொல்லுவாங்களா, இல்லை வேற இது மாதிரியாவது நடக்க போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மாதர் சங்கத்துக்கிட்ட இருந்து சுரேஷ் கண்டிப்பாக தப்பிக்க முடியாது, லக்ஷ்மியும் தப்பிக்க முடியாது. மாமியார் கொடுமை, புருஷன் கொடுமை, மாமியார் வீட்டோட மாப்பிள்ளையோட கொடுமை அப்படின்னு எக்கச்சக்க விஷயங்களை கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் லக்ஷ்மிக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுத்துட்டாங்க நம்ம மதி. இது வரைக்கும் அந்த வீட்டில் மதி, அதாவது லக்ஷ்மியும் ராகவனும் சொல்கிறது தான் விதியாக இருந்துச்சு. அதை தாண்டி நம்ம தங்கராஜ் ஏதாவது சொன்னார்னா அதுவும் பெரிய விஷயமா இருக்கும். பாக்கியராஜா இருக்கட்டும், மலரா இருக்கட்டும், அந்த வீட்டில் கொடுமைகளை தான் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க செய்ய வேண்டியதையும் செய்வாங்க, மற்றவங்க எல்லாம் செய்ய வேண்டியதையும் அவங்களே செய்வாங்க. அது வேலையா இருக்கட்டும், பண விஷயமா இருக்கட்டும், வேற ஏதாவது வெளியில எங்கேயாவது ட்ரிப்பு போனாங்க அதுக்கான எக்ஸ்பென்ஸ்னு ஒட்டு மொத்தமும் இவர் தான் பார்த்துட்டு இருந்தாரு. அந்த வீட்டில் ஒரு கல்யாணமே நடந்தா கூட நம்ம பாக்கியராஜ் தான் பார்க்கணும். அப்படி பண்ணியுமே அவங்களுக்கு அந்த நல்ல பேர் கிடைக்கல அப்படின்னும் போது நம்ம எவ்வளோ பண்ணினாதான் இவங்களுக்கு நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரப்போ போகுது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இந்த குடும்பம் மதிக்கு செட் ஆகாது அப்படின்னு முடிவு பண்ணி தான் அவங்க இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இந்த முடிவு நிலைக்குமா, இல்லை எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணி மதியை அந்த வீட்லயே வாழ வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களா, இல்லை அவங்க எல்லாரையும் வழிக்கு கொண்டு வர்றதுக்காக தான் மதி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.